Yes. So hello friends, welcome back to F7. ஸோ ஆர்பிஐ அதாவது நம்ம பேங்கிங்கில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ பேங்கிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, ஆர்ஆர்பியை தவிர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலேட்டரி பாடிஸான ஆர்பிஐ, நபார்டு, செபி, செட்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் இருக்கும். எல்ஐசி ஏஓ இப்போ முடிஞ்சது, அடுத்து அசிஸ்டண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஓஏசிஎல் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது பேங்கிங்கோடைய ஐபிபிஎஸ் கேலண்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ நமக்கு ஆர்பிஐ அட்டண்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நபார்ட், ஓகேங்களா, டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், இந்த 2 வேக்கண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்லி ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நமக்கு 572 போஸ்ட் விட்டுருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆஃபீஸ் அட்டண்டன்ட். ஸோ அப்போது எனக்கு இதில் என்ன சார் வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஒரு என்ன பண்ணியிருக்கணும், 10th அப்படின்றத முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ 12th அப்படின்னாலும் ஓகே தான், பட் ஆனால் டிகிரி அப்படின்றது இருக்கக்கூடாது. அப்போது ஒரு 10th, ஸோ பேங்கிங் எக்ஸாம்னாலே 12th 10thலாம் கிடையாது, ஒன்லி டிகிரி தான். பட் ஒரு 10th முடித்தவங்களுக்கு, அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு போஸ்ட் அப்படின்னா சும்மாவா? எஸ். ஸோ இப்போவே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கப்பா. சரியா? ஸோ இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அவுட் டு அப்ளை அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? ஸோ கிளியர்லி எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்ற தெளிவான விளக்கத்தோடு அந்த ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, டன். இதோடைய அப்ளிகேஷன் நமக்கு ஜான் 15 இருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் இருக்குது. சரியா? ஜான் 15 பிப்ரவரி 4 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நமக்கு 28 அண்ட் மார்ச் 1, ஸோ 2 நாள் கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, அடுத்தடுத்த நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஓகே. ஸோ அப்போ பிப்ரவரி 28 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா லீப் இயரில் 29 இருக்கும். சரிங்களா? எஸ், இது நான் லீப் இயரில். ஓகே, டன். ஸோ ரீசனிங்கில் கேலண்டர் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டன். ஸோ அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் என்ன பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இந்த வீடியோடைய எண்டில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, டன். இதோடைய ஒர்க் நேச்சர் என்ன சார், ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க் நேச்சர் என்ன சார் அப்படின்னா, ஸோ நீங்கள் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயுமே. ஸோ அதாவது நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் அங்கே நடக்கக்கூடியது, அதாவது நான் கிளரிக்கல் டாஸ்க். சரியா? லைக் வந்து இந்த ஆஃபீஸ் வந்து ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங்கில் இருந்து ஸோ ஜென்ரல் நீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே டு டே லைஃபுக்கு ஸோ கீழே ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான். ஸோ இன்னமும் கிளியராக இதோடைய கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கும்போது ஸோ டாக்குமெண்ட் அண்ட் ஃபைல் ஹேண்டலிங். சரிங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன ஃபைலுக்கோ அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் ரெக்கார்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றதுல ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போர்ட்டிங் டாஸ்க், அதாவது ஸோ இங்கே ஸோ மீட்டிங் அசஸ் பண்ணுறது வந்து லைக் கிட்டத்தட்ட ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரியான ஒரு ஒர்க்குன்னு வச்சுப்போமே. சரியா? ஸோ கம்ப்ளீட்லி ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்றது இருக்க போது அதில் கொஞ்சம் அசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் பேசிக்காக ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் கிளரிக்கல் சப்போர்ட் இருக்கக்கூடிய மாதிரி தான் இதோடைய ஜாப் நேச்சர் அண்ட் ப்ரொஃபைல் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே, டன். ஸோ இதோடைய டோட்டல் வேக்கண்ட் பார்க்கும்போது நமக்கு 572. ஸோ இதில் நம்மளுடைய சென்னை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 வேக்கண்ட் தான் இருக்குது. பட் அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிராக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிப்ரவரி 4க்குள்ளே இங்கே இருக்கு வருங்க. பிப்ரவரி 4க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்ளை அப்படின்றத பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கணும். உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படின்றது 2008லேருந்து 25 அப்படின்றதுக்குள்ள வரைக்கும் இருக்கணும். அதாவது 2001லேருந்து 2008க்கு மிடில். அண்ட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவன் தெளிவாக 10th பாஸ்ன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி செகண்டில் அண்டர் கிராஜுவேட்னு சொல்லியிருக்கான். பட் ஆனால் டிகிரி நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கான். சரியா? ஸோ அப்போ நீங்கள் 10th இல்லை நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள். சரிங்களாப்பா? எஸ். டவுட்ஸ் இருக்கா? இல்லை. சரி, ஓகே. அடுத்து ஸோ இதோடைய சேலரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு 24,250 ரூபாய். இப்போ இதை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக் பே. ஸோ அதுக்கப்புறம் இது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அலவன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சரியா, அந்த அலவன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ சேஞ்ச் அப்படின்றது ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஒரு 15% ஆஃப் பேசிக் பேல இருக்குது. சரியா, ஸோ உங்களுக்கு ஒரு வேலை கோட்ரஸ் வேணாம் அப்படின்னா அப்போ இங்கே உங்களுக்கு கிராஸ் சேலரி 46,000. சரியா, ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிடக்ஷன் போக உங்களுடைய ஸோ நெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பாக ஒரு 30-35 கிட்ட வந்துடும். சரியா, ஸோ அப்போ ஒரு சூப்பரான ஒரு ஸோ ஜாப்ஸ் ஒரு 10th படித்தவங்களுக்கு 30-35,000 அப்படின்ற சேலரி. ஸோ டிடக்ஷன்னால அது உங்களுடைய காசு தானே. சரியா, அப்போது 40,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு சேலரி போஸ்ட் தான் இந்த ஆர்பிஐ அட்டெண்ட். அதுவும் 10th படிச்சிருந்தால் மட்டுமே என்ன எலிஜிபிள். சரிங்களா, ஓகே டன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் இவங்களுடைய அந்த ஸ்கேல். கரெக்டா, ஓகே டன். ஸோ இதில் இந்த பேசிக் பே அப்படின்றது எனக்கு எவ்வளோ இருக்க போகுதுன்னா 24,250 ரூபா இருக்க போகுதுன்னு அவன் சொல்லிட்டான். ஸோ கிராஸ் அப்போ இங்கே என்ன ஆகுது எனக்கு ஆக்சுவலி இன்னாண்டு இது சாரி கிராஸ் கிடையாது, இன்னாண்டே 46,000. அப்போ பார்த்துக்கோங்க, போடு வேற லெவலு. சரி, ஓகே. ஸோ டிஆர்எஸ் அலவன்ஸ் இது இவங்க 46லேருந்து 75 இப்போ ரயில்வேல இதுலலாம் பார்த்தீங்கன்னா 55% இப்போ மேபி ஏற்றிருக்கலாம். நான் சொல்கிறது எக்ஸிடிஸ்க்கு. சரிங்களா, ஓகே. அப்போ இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் ஸோ அது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து நான் அகைன் சொல்கிறது தான் மாறும். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஆக்சுவலி 15% இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு வந்து நார்மலாக 30, 35, 32 எப்படி வேணாலும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சிட்டி காம்பன்சென்ட்ரி அலவன்ஸ் அதாவது 3லேருந்து 4%. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் ஒரு 10% ஆஃப் பேசிக் பே அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆன் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வரக்கூடியது தான் இந்த ஒரு 46,000 சொல்லக்கூடிய வேக்கெட். கரெக்டா, சரி, ஓகே. இப்போ இதில் சேலரிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது இருக்கும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ அட்டெண்டன்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட். ஸோ ஏன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் தனியாக விடுவான். ஸோ நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டா ஈஸியாக ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டாக என்ன ஆகிடலாம், ஈஸியாக ப்ரொமோட் ஆகிடலாம். அதற்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் பேஸ் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் லெவல், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. அதற்கு அப்புறம் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர், அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஜிஎம். ஸோ அப்போது உங்களுடைய கரியர் க்ரோத் அப்படின்றத நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவு பண்ணணும். சரியா, எஸ். ஸோ இப்போவே இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்க. சரிங்களாப்பா, ஓகே டன். ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம் நமக்கு வந்து ஒரு மாதம் தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் பேட்ச், அதாவது கம்ப்ளீட்லி ரெக்கார்டட் இல்லாமல் லைவும் இருக்குது. இதில் நீங்கள் லைவ் கிளாஸஸும் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில ரெக்கார்டட்ஸும் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், ஸோ கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான். சரிங்களா, எஸ். ஸோ இதோடைய ஆஃபர் கோட் Y1029. ஸோ இன்றைக்கி ஆஃபர் போயிட்டுருக்கு 32% ஆஃப் ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்றத ஜாயின் பண்ணலாம். இது நம்மளுடைய நிதின்னு சொல்லக்கூடிய பேட்ச். ஸோ இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இது பேங்கிங்கோடைய புக்கு. ஸோ இந்த ஒரு புக்கில் நீங்கள் கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 புக்கு உங்களுடைய வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ஒரு 80+ இ புக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் இருக்குது. சரியாப்பா, எஸ். ஸோ அடுத்து இது நம்மளுடைய ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம பார்த்தது இந்த ஒரு ஆர்பிஐக்கு மட்டும். சரியா, பட் இந்த ஒரு ஃபவுண்டேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ தெளிவாக எஸ். ஸோ நம்மளுடைய ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் இருக்கக்கூடியதை கிளியராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது உறுதி 2.1 சொல்லக்கூடிய நம்மளுடைய பேங்கிங் பேட்ச். ஸோ இதுவும் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ். பட் இப்போ சார் நான் என்ன சார் ஒன்று ஒரு பேட்ச் சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நியூ இயர் சேல் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே. ரிபப்ளிக் டே சேல் அப்படின்றது போயிட்டுருக்கு. சரியா, ஓகே. அப்போ நீங்கள் இந்த தனித்தனி பேட்ச் அக்சஸுக்கு பதில் நம்மளுடைய மெகா பேக் அப்படின்றது நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர்லி எஸ். ஸோ இதில் உங்களுக்கு கிளியர்லி என்ன சார் அப்படின்னா எல்லா பேட்சஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இது ஒரு நார்மல் பேக்கோடைய டபுள் த பேமெண்ட் தான். ஆனால் இதில் நீங்கள் 2 years ஆஃப் வேலிடிட்டியோட
என்ன பண்ணலாம், கரண்ட் மற்றும் அப்கமிங்கில் வரக்கூடிய பேட்சஸை சிங்கிள் பேக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு மெகா பேக்கில் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பவும் 20 இருக்கும், இன்றைக்கி 32% ஆஃபர் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ Y1029 கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ், இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய Adda247 வெப்சைட் போனீங்கன்னா இங்கே ஆல்கோ ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு இருக்கும். இங்கே தான் நம்மளுடைய எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பேங்கிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இங்கே நம்மளோட பேங்க் ஃபவுண்டேஷன் லைவ் கிளாஸஸ் இருக்கும். இது ஆர்பிஐயோடைய ரெக்கார்டு. சரியா? ஸோ இங்கே எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது அண்ட் உங்களுடைய அதாவது என்கொயரி நம்பர், அதற்கப்புறம் டெமோ, அதற்கப்புறம் ஸ்டடி பிளான். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன டாபிக் எப்பப்போ இருக்குது, என்னென்ன அதாவது இது செக்ஷனில் இருக்குன்றதை கிளியர்லி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? எஸ். ஸோ இப்போ இந்த மோர் ஆஃபரில் போனீங்கன்னா இங்கே என்ன ஆகுது, 1600 காட்டுதா? ஓகே, ஆஃபர் இல்லாமல் 2300. ஸோ இப்போ நம்ம கோடு யூஸ் பண்ணும்போது Y1029 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500, அதாவது ஒரு 50 ரூபா கம்மி ஆயிடுச்சு. ஸோ 32% Y1029. ஆனால் இந்த மெகா பேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், ஸோ மாக் டெஸ்ட்டு, இ-புக்கு, வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அதால் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ஒரே பேக்கில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்களாம். இதோடைய ஆஃபர் பாருங்கள். ஸோ இங்கே என்ன அப்ளை பண்ணதுக்கப்புறம் 5600 காட்டுது. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ 8000 ரூபாய் காட்டுதா? அவங்க கோடு ரிமூவ் பண்ணிட்டா இப்போ நம்ம கோடு யூஸ் பண்ணுங்கள். Y1029 அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இன்னொரு 150 ரூபா கம்மி ஆகிடுச்சு. 5400 ரூபாய் 5.4Kக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் Y1029 இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் vimal.raj@adda247.com இந்த ஒரு மெயில் ஐடிக்கு மறக்காமல் ஸோ உங்களுடைய மெயிலை தெரிவித்துருங்க. சரிங்களாப்பா? எஸ், ஓகேங்களா? ஸோ வேறு எதாவது டவுட் இருக்குனாலும் சொல்லுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.